turn to Jeremiah chapter 6 verse 16. எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திற்கு நான் திருப்ப விரும்புகிறேன். Jeremiah chapter 6 verse 16, it says, "Thus says the Lord, stand by the ways and see and ask for the ancient paths where the good way is, and walk in it, and you will find rest for your souls." But they said, "We will not walk in it." வழிகளிலே நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். அவர்களோ நாங்கள் அதிலே நடக்க மாட்டோம் என்கிறார்கள். So here the prophet Jeremiah, he is got a burden. He is telling the people of Israel, return back to your ancient paths in the good way. இங்கே எரேமியா தீர்க்கதரிசி தன்னுடைய இருதயத்தின் பாரத்தோடு நீங்கள் உங்கள் பழைய பூர்வ பாதைகளுக்கு திரும்பி வாருங்கள் என்று இஸ்ரவேல் ஜனங்களை அழைக்கிறார். He is saying, you stand by the way, look and see what are the ancient paths, what is the good way, and then walk in that. அவர் சொல்கிறார், நீங்கள் வழிகளில் நின்று சுற்றி பார்த்து பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து அந்த நல்ல வழியை பார்த்து அதிலே நடவுங்கள். And then he says, you will find rest for your souls. அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். This is the phrase which Jesus Christ used in that Matthew chapter 11 verse 28 and 29. இதே வார்த்தை தான் மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28 29ஆம் வசனங்களில் இயேசு கிறிஸ்து குறிப்பிட்டிருக்கிறார். Come to me all who are weary and heavy laden, and I will give you rest. Take my yoke upon you and learn from me, for I am gentle and humble in heart, and you will find rest for your souls. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். So if you compare these two verses, இந்த இரண்டு வசனங்களை நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தால், Jesus Christ is telling, take my yoke, ஆண்டவர் சொல்கிறார், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு and learn from me, என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். And for I am gentle and humble in heart, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். You will find rest for your souls. அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். That means you are going in some way, stand by the way. நீங்கள் ஒரு வழியிலே நடந்து போய் கொண்டிருக்கிறீர்கள், நீங்கள் நின்று அதை சுற்றி பாருங்கள். And ask for the ancient paths. அந்த பூர்வ பாதைகள் எது என்று நீங்கள் விசாரித்து கேளுங்கள். Where the good way is. அந்த நல்ல வழி எது என்பதை கேளுங்கள். And walk in it. அதிலே நடவுங்கள். And you will find rest for your souls. அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். Otherwise there will be a disturbance in your soul. இல்லை என்றால் நம்முடைய இருதயத்திலே ஒரு கலக்கம் இருக்கும். If you have some disturbance in your soul, then check. If you're walking in the ancient paths and the good way. நீங்கள் உங்கள் இருதயத்திலே அப்படிப்பட்ட கலக்கத்தை உணர்வீர்கள் என்றால் நீங்கள் நின்று யோசித்து பாருங்கள், அந்த பூர்வ பாதையிலே நல்ல பாதையிலே நீங்கள் நடக்கிறீர்களா என்று. Especially if you are young, then you must keep telling you are young and foolish and need to submit to older people who have more experience than you. நீங்கள் வாலிபர்களாக இருப்பீர்கள் என்றால் நீங்கள் அறிக்கையிட வேண்டியது, நான் வாலிபன், நான் மதியினன், அதனால் உங்களுக்கு மேல் இருக்கிற முதியவர்களாக இருக்கிற அந்த அதிகாரத்திற்கு உங்களை கீழ்ப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். Your parents have been in the church for 30 years and they have known the ways of the Lord. உங்களுடைய பெற்றோர்கள் சபையிலிருந்து கடந்த 30 வருடங்களாய் கர்த்தருடைய வழிகளை அறிந்திருக்கிறார்கள். And if they tell you this is the ancient paths, this is the good way, please listen. அவர்கள் உங்களிடத்திலே இதுதான் அந்த பூர்வ பாதை, இதுதான் அந்த நல்ல பாதை என்று சொல்லும் பொழுது தயவு செய்து கவனியுங்கள். Don't say, I don't want you to run my life, don't rule over me. நீங்கள் என்னுடைய வாழ்க்கையை நடத்த வேண்டாம், நீங்கள் என்னை ஆளுகை செய்ய வேண்டாம் என்று பதில் சொல்லாதிருங்கள். It is good for you on your own to be submissive. நீங்கள் அதிகாரத்திற்கு கீழ்ப்பட்டிருப்பது உங்களுடைய நன்மைக்காக. Your parents are not like Korah, who rebelled against the spiritual authority the Lord placed over them. உங்களுடைய பெற்றோர்கள் கோராவை போல தங்கள் மேல் தேவன் வைத்த ஆவிக்குரிய அதிகாரத்திற்கு முரட்டாட்டம் செய்தவர்கள் அல்ல. No, they are telling you the ancient paths and the good way. அவர்கள் உங்களுக்கு பூர்வ பாதைகளையும் நல்ல பாதைகளையும் காண்பிக்கிறார்கள். Whenever you face any problem, you will find that you've left that ancient paths and you've not gone on the good way. எப்பொழுதெல்லாம் உங்கள் வாழ்க்கையிலே பிரச்சனைகளை சந்திக்கிறீர்களோ அதிலிருந்து நீங்கள் அறிந்து கொள்ளலாம், அந்த பூர்வ பாதையை நீங்கள் விட்டுவிட்டீர்கள், அந்த நல்ல பாதையிலே நீங்கள் வழிவிலகி இருக்கிறீர்கள். So please stand by the way, ask for what is the ancient paths
where the good way is, and walk in it. அதனால் நீங்கள் நின்று விசாரித்து பூர்வ பாதை எது என்று நல்ல பாதை எது என்று கேட்டு அறிந்து அதிலே நடவுங்கள். But if you are having those lusts in your heart as idols, உங்களுடைய இருதயத்திலே விக்கிரகங்களைப் போல இச்சைகளை நீங்கள் வைத்திருப்பீர்கள் என்றால், then you will not be able to avoid those sins. அப்பொழுது நீங்கள் பாவங்களை தவிர்க்க முடியாது. You will not be able to walk in those ancient paths in that good way. அந்த பூர்வ பாதையிலும் நல்ல பாதையிலும் உங்களால் நடக்க முடியாது. You will be just saying, we will not walk in it. நீங்கள் இப்படி சொல்கிறவர்களாக இருப்பீர்கள், நாங்கள் அதிலே நடக்க மாட்டோம். In Jeremiah 18:15, எரேமியா 18ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில், Jeremiah 18:15, for my people have forgotten me, they burn incense to worthless gods, and they have stumbled from their ways, from the ancient paths, to walk in bypaths, not on a highway. என் ஜனங்களோ என்னை மறந்து மாயையான விக்கிரகங்களுக்கு தூபம் காட்டுகிறார்கள், செப்பனிடப்படாத பாதைகளிலும் வழியிலும் அவர்கள் நடக்கும்படி அவைகள் அவர்கள் பூர்வ பாதைகளாகி அவர்களுடைய வழிகளிலிருந்து இடரும்படி செய்கிறது. So here Jeremiah is saying, people have forgotten the Lord. இங்கு எரேமியா சொல்கிறார், ஜனங்கள் தேவனை மறந்து போய்விட்டார்கள். And they are burning incense to worthless gods. மாயையான விக்கிரகங்களுக்கு தூபம் காட்டுகிறார்கள். So they have stumbled in their ways. அதனால் அவர்கள் பாதைகளிலே அவர்கள் இடறி விழுகிறார்கள். They have left that ancient path. அந்த பூர்வ பாதைகளை விட்டு வழி விலகி இருக்கிறார்கள். They have left that highway. அந்த பரிசுத்த பாதையிலிருந்து அவர் விலகி இருக்கிறார்கள். Now they are walking in the crooked, broken roads. இப்பொழுது உடைக்கப்பட்ட குறுகலான பாதைகளிலே அவர்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள். So please, if you are having some idol in your heart, some pleasure, and you are worshipping that, definitely you will stumble. நீங்கள் உங்கள் இருதயத்திலே ஒரு விக்கிரகத்தை வைத்துக்கொண்டு நீங்கள் இச்சைகளை ஆராதிக்கிறவர்களாக இருப்பீர்கள் என்றால் கண்டிப்பாய் நீங்கள் இடறி விழுவீர்கள். When you are young, you must have a spiritual authority over you. நீங்கள் வாலிபர்களாக இருக்கும் பொழுது கண்டிப்பாய் உங்கள் மேல் ஒரு ஆவிக்குரிய அதிகாரம் உங்களுக்கு அவசியமாக இருக்கிறது. Don't say, no, Zach is my spiritual authority. நான் சகோதரர் ஜாக் அவர்தான் என்னுடைய ஆவிக்குரிய அதிகாரம் என்று சொல்லாதிருங்கள். No, please have a spiritual authority over you who will be responsible for you. உங்கள் மேல் ஒரு பொறுப்பாய் இருக்கிற ஒரு ஆவிக்குரிய அதிகாரத்திற்கு நீங்கள் கீழ்ப்பட்டிருக்க வேண்டும். And you will also have a sense of accountability to them. அவர்களிடத்திலே கணக்கு ஒப்புவிக்கக்கூடிய ஒரு உணர்வு உங்களுக்குள்ளும் இருக்கும். You will not be a rule to yourself. நீங்கள் நீங்களே உங்களை ஆளுகை செய்கிறவர்களாக இருக்க மாட்டீர்கள். You will have that spiritual authority over you. உங்கள் மேல் அந்த ஆவிக்குரிய அதிகாரத்தை வைத்திருப்பீர்கள். Timothy took Paul's authority over himself joyfully. தீமோத்தி பவுல் தன்மேல் வைத்திருக்கிற அந்த அதிகாரத்தை சந்தோஷமாய் அவர் ஏற்றுக்கொண்டார். It's not easy to submit to a person like Paul. பவுல் போன்ற ஒரு மனிதனுக்கு கீழ்ப்பட்டிருப்பது என்பது சாதாரணமான ஒரு காரியம் அல்ல. But the usefulness of it will be known to you many years later. ஆனால் அதனுடைய பிரயோஜனம் அநேக வருடங்கள் கழித்து தான் நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். The Lord will arrange, godly authority over you. தேவன் உங்கள் மேல் ஆவிக்குரிய அதிகாரத்தை ஆண்டவர் ஏற்படுத்துவார். What will be your response to that? அதற்கு பிரதிக்கிரியாய் பதிலாய் நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? Will you say that those people have got better authority, it's so easy to obey them rather than obey these people? இவர்களுக்கு கீழ்ப்படிவதை விட அந்த ஜனங்கள் அவர்கள் மேல் வைத்திருக்கிற அதிகாரத்திற்கு கீழ்ப்படுவது மிக எளிதாக இருக்கிறது என்று சொல்ல போகிறீர்களா? It's just like that, like two families, the children in this family, they will always feel that children in the other family are being treated better. எப்படி என்றால் இரண்டு குடும்பங்கள் இருக்கிறது, ஒரு குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகள் மற்ற குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளை பார்த்து அவர்கள் மிக நன்றாக நடத்தப்படுகிறார்கள் என்று அவர்கள் யோசிப்பார்கள். No, that is the Lord chose your parents for you. ஆண்டவர் உங்களுடைய பெற்றோர்களை தேவன் உங்களுக்கு என்று தெரிந்து கொண்டிருக்கிறார். So you must look for that. Why has the Lord brought you up in that particular way? ஏன் தேவன் அந்த குறிப்பிட்ட விதத்திலே உங்களை ஆண்டவர் வழிநடத்தி இருக்கிறார் என்பதை பார்க்க வேண்டும். Many things are not written in the scriptures. அநேக காரியங்கள் வேதத்தில் எழுதப்படவில்லை. But you have been brought up in that way. அந்த குறிப்பிட்ட ஒரு பாதையிலே ஒரு வழியிலே நீங்கள் வளர்க்கப்பட்டிருக்கிறீர்கள். Don't give in to this, that I want to go away from this path. இந்த வழியிலிருந்து நான் விலகி போக வேண்டும் என்ற அந்த சோதனைக்கு நீங்கள் இடம் கொடுத்து விடாதீர்கள். Return to that ancient path. அந்த பூர்வ பாதைக்கு நீங்கள் திரும்புங்கள். Walk in that good way. அந்த நல்ல வழியிலே நீங்கள் நடவுங்கள். In the Lord will
He will bless you. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். He'll give rest for your soul. உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதலை தருவார். You will never have a disturbance in your soul. உங்கள் இருதயத்திலே உங்கள் ஆத்துமாவிலே ஒரு நாளும் ஒரு கலக்கம் இருக்காது. See, we know that Daniel purposed in his heart that he would not defile himself. நாம் அறிந்திருக்கிறோம் தானியேல் தன்னை கரைப்படுத்தாதபடி தன்னுடைய இருதயத்திலே தீர்மானித்தான் என்று. You know, with the king's the food from the king's table, he will not defile himself. அந்த ராஜாவின் போஜனத்தினால் தன்னை தீட்டுப்படுத்த மாட்டேன் என்று அவன் தீர்மானித்தான். Today maybe you know that food which is kept on the king's table may not be defiling us. இந்த நாளிலே ராஜாவின் அந்த போஜனத்தில் இருக்கிற காரியம் நம்மை தீட்டுப்படுத்தாத ஒரு காரியமாக இருக்கலாம். So today it may be some other problem. இன்று நமக்கு வேறு பிரச்சனைகள் இருக்கலாம். So if you are seeking first the kingdom of God and his righteousness, the Lord will tell you what is the problem which you have to avoid today. நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் பிரதானமாய் தேடுகிறவர்களாக இருந்தால் நீங்கள் தவிர்க்க வேண்டிய அந்த பிரச்சனை என்ன என்பதை தேவன் உங்களுக்கு காண்பிப்பார். He will show you what is the ancient paths and what is the good way. அந்த பூர்வ பாதை என்னவென்றும் அந்த நல்ல பாதை என்ன என்பதையும் அவர் உங்களுக்கு காண்பிப்பார். But before I go into many areas which I want to talk of, I want to say that if you are really born again, if you are saying you are seeking the kingdom of God and his righteousness first, then there are a few things which you should be doing very sincerely. நான் மற்ற காரியங்களை சொல்ல போவதற்கு முன்பதாக நீங்கள் உண்மையாகவே மறுபடியும் பிறந்திருக்கிறீர்கள் என்று சொல்கிறவர்களாக இருந்தால் சில காரியங்களை நீங்கள் மிக தீவிரமாய் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். You must be giving in a godly manner. Giving. நீங்கள் தேவ பக்தியின் வழியிலே கொடுக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். You must be praying in that godly manner. நீங்கள் தேவ பக்தியின் வழியிலே ஜெபிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். You must be fasting in that godly manner. நீங்கள் தேவ பக்தியின் வழியிலே உபவாசிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். If you are not doing these things, இந்த காரியங்களை நீங்கள் செய்யாதவர்களாய் இருந்தால், if you tell me you are denying yourself every day and carrying the cross daily, நான் ஒவ்வொரு நாளும் சுயத்தை வெறுத்து சிலுவையிலே சுமந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்வீர்கள் என்றால், I will not believe you. நான் உங்களை நம்ப மாட்டேன். If you can find time to eat 3 times a day, 3 வேளை சாப்பிடுவதற்கு உங்களுக்கு நேரத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் என்றால், and if you can never find time to be alone with the Lord, தேவனோடு தனியாக இருப்பதற்கு நீங்கள் நேரத்தை ஒதுக்கவில்லை என்றால், or for praying, ஜெபிப்பதற்காய், reading the word, தேவனுடைய வார்த்தையை வாசிப்பதற்கு, you should not eat at all. நீங்கள் சாப்பிடவே கூடாது. If you are really born again and love the Lord, நீங்கள் உண்மையாகவே மறுபடியும் பிறந்து தேவனை நேசிக்கிறவர்களாய் இருப்பீர்கள் and love him with all your heart, soul, mind and strength, உங்களுடைய முழு இருதயத்தோடும் ஆத்துமாவோடும் மனதோடும் பலத்தோடும் அன்பு கூறுவர்களாய் இருப்பீர்கள் என்றால், you will definitely find the time for these things. இப்படிப்பட்ட காரியங்களை செய்வதற்கு கண்டிப்பாய் உங்களுக்கு நேரத்தை நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள். Daniel found time to pray every day 3 times a day. தானியேல் ஒவ்வொரு நாளும் 3 முறை ஜெபிப்பதற்கு நேரம் எடுத்துக்கொண்டார். He opened the window and prayed so that people could see him praying. அவன் பலகணிகளை திறந்து மற்றவர்கள் காணும்படி அவன் ஜெபித்தான். Being in touch with God, தேவனோடு தொடர்பு கொள்கிற அந்த காரியம், and being nourished by his word, அவருடைய வார்த்தையினால் போஷிக்கப்படுதல், it's essential for your spiritual life. உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அத்தியாவசியமாக இருக்கிறது. You can say that when you're praying, you're entering into your inner room. நீங்கள் ஜெபிக்கும் பொழுது உங்களுடைய உள்ளான அறையிலே நீங்கள் பிரவேசிக்கிறீர்கள் என்று சொல்ல முடியும். And you're closing the door behind you. உங்களுக்கு பின்பாக இருக்கிற கதவுகளை மூடுகிறீர்கள். And you're alone with the Father. நீங்கள் பிதாவோடு தனியாக இருக்கிறீர்கள். You could be in the middle of a crowded room. நீங்கள் ஒரு நெருக்கடியான ஜனங்கள் இருக்கிற ஒரு அறையிலே நீங்கள் இருக்கலாம். And still be alone with God reading his word. அப்பொழுதும் நீங்கள் அதன் மத்தியிலும் தேவனோடு தனிமையாக இருந்து அவருடைய வார்த்தையை வாசிக்க முடியும். Praying to him and worshiping him. அவரிடத்திலே ஜெபித்து அவரை தொழுது கொள்கிறவர்களாய் இருக்க. Paul and Silas were singing in the prison. பவுலும் சீலாவும் சிறைச்சாலையிலே பாடிக்கொண்டிருந்தார்கள். And they were beaten severely. மிக அதிகமாய் அவர்கள் அடிக்கப்பட்டிருந்தார்கள். But definitely you can find time to spend alone with the Lord. ஆனால் கண்டிப்பாய் தேவனோடு தனிமையாக இருப்பதற்கு நீங்கள் நேரத்தை தெரிந்து கொள்ள முடியும். Jesus Christ was like that. He rose up early and sought out places where he could be alone with the Lord. இயேசு கிறிஸ்துவும் அப்படித்தான் இருந்தார். அவர் தன்னுடைய பிதாவோடு தனிமையாக இருப்பதற்கு அதிகாலமே எழுந்து அதற்கேற்ற ஒரு இடத்தை அவர் தெரிந்து கொண்டார். I used to work in jobs where I would go for duty one morning and come home the next evening. நான் வேலையில இருக்கும் பொழுது ஒரு நாள் காலையிலே நான் வேலைக்கு சென்று அடுத்த நாள் மாலையில் தான் வேலையிலிருந்து திரும்பி வருவேன். 36 hours no sleep. 36 மணி நேரம் தூக்கமே இருக்காது. But I always found time for this godly grieving, praying and fasting. ஆனால் எப்பொழுதுமே தேவபக்தியின் அந்த ஜெபத்திலும் தேவனுடைய வார்த்தை வாசிப்பதற்கும்
நான் நேரம் எனக்கு கிடைத்தது. Godly giving, is storing treasures in heaven. தேவபக்தியின் விதத்திலே கொடுப்பது என்பது பரலோகத்திலே பொக்கிஷங்களை சேர்த்து வைப்பது. Your treasure is in heaven, your heart will be there. உங்களுடைய பொக்கிஷங்கள் பரலோகத்தில் இருந்தால் உங்களுடைய இருதயம் பரலோகத்தில் இருக்கும். So the Lord tells so much about this, giving, praying, fasting, so much he tells about that. ஆண்டவர் கொடுப்பதை பற்றி, ஜெபிப்பதை பற்றி, உபவாசிப்பதை பற்றி அநேக காரியங்களை அவர் வலியுறுத்தி பேசி இருக்கிறார். And Satan puts us on another track to say, people will see you giving, people will see you fasting, and you never fast, you never pray, you never give. சாத்தான் வேறு வழியிலே நம்மை கொண்டு போய் நீ கொடுப்பதையும் நீ ஜெபிப்பதையும் ஜனங்கள் பார்த்து விடுவார்கள் என்று சொல்லி நம்மை ஜெபிக்காமல் கொடுக்காமல் இருக்கிறவர்களாய் நம்மை மாற்றி விட்டான். Stand by the way. நீங்கள் பூர்வ பாதையிலே நின்று ask for the ancient path. அந்த பூர்வ பாதை என்ன என்பதை கேட்டு விசாரித்து where the good way is, walk in it. நல்ல வழி எது என்பதை அறிந்து அதிலே நடவுங்கள். See, you have to be baptized in the Holy Spirit and filled with the Holy Spirit. நீங்கள் பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்பட்டு பரிசுத்த ஆவியின் நிறைவிலே இருக்க வேண்டும். And you must be, in the fellowship with people who are like-minded, hot, believers. தேவனுக்கென்று அவர்கள் அனலா இருக்கக்கூடிய அந்த ஏக சிந்தையுள்ளவர்களாய் இருக்கிறவர்களோடு நீங்கள் இணைந்து ஐக்கியப்பட்டிருக்க வேண்டும். If you are a coal which is burning along with the other coals, you will be a strong witness for the Lord. நீங்கள் மற்ற நிலக்கரியோடு எரிந்து கொண்டிருக்கிற ஒரு கரித்துண்டா இருப்பீர்கள் என்றால் நீங்களும் எரிந்து கொண்டிருப்பவர்களாய் மாற முடியும். You will not have any problem for godly giving, fasting or praying. தேவபக்தியின் விதத்திலே ஜெபிப்பதற்கு, கொடுப்பதற்கு, நீங்கள் உபவாசிப்பதற்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. So you be very careful about these things. இப்படிப்பட்ட காரியங்களிலே நீங்கள் ஜாக்கிரதையாயிருங்கள். I shared with this about in the Real Truth when I was explaining, I shared this. நான் அந்த இதுவே மெய்யான சத்தியம் என்ற அந்த புத்தகத்தை விளக்கி சொல்லும்போது இந்த காரியங்களை பகிர்ந்து கொண்டேன். Sin that is coming out from you, gushing out from you like a tap of water, you want to close it. அந்த பாவம் ஒரு குழாயை திறந்து விட்டு வருகிற தண்ணீரை போல வெளியிலே பொங்கி வருகிறதா இருக்கிறது, அதை மூட முயற்சிக்கிறீர்கள். You need to have this kind of a prayer life, a fellowship life, and the baptism in the Holy Spirit. இப்படிப்பட்ட ஜெப வாழ்க்கையும் ஐக்கியத்தின் வாழ்க்கையும் பரிசுத்த ஆவியின் நிறைவும் உங்களுக்கு அவசியமாக இருக்கிறது. Definitely we should not look down on people. மற்றவர்களை நாம் ஒரு நாளும் அசட்டை செய்து அற்பமாய் பார்த்து We விடக் should not கூடாது. despise anyone. அவர்களை நாம் அசட்டை செய்து விடக் கூடாது. No, we should not have that pride. நமக்கு அந்த பெருமை இருந்து விடக் கூடாது. And we should not try to do things on our own. நாம் சொந்த ஞானத்திலே எந்த காரியத்தையும் செய்து விடக் கூடாது. But you should know what is the ancient paths. ஆனால் பூர்வ பாதைகள் எது என்பதை நாம் அறிந்திருக்க And வேண்டும். you should, find that and walk in it. அதை தெரிந்து கொண்டு அதிலே நாம் நடக்க வேண்டும். See, after working in the corporate field for more than 30 years, அந்த கார்ப்பரேட் கம்பெனியிலே 30 வருடங்களுக்கு மேலாக பணி செய்த பிறகு I would say that the Lord showed me the ancient paths and find the good way to walk in it. ஆண்டவர் எனக்கு அந்த பூர்வ பாதைகளையும் நான் நடக்க வேண்டிய நல்ல வழிகளையும் தேவன் எனக்கு காண்பித்தார் என்று சொல்ல முடியும். So that I will have rest for my soul. அது நிமித்தமாக என்னுடைய ஆத்மாவிலே இளைப்பாறுதலை பார்க்க முடிந்தது. I worked totally in 11 companies in those 34-35 years. அந்த 34-35 வருடங்களிலே சுமார் 11 கம்பெனிகளிலே நான் வேலை செய்தேன். After the fourth company I became sort of steady. நான்காம் கம்பெனியிலே அதற்கு பிறகு நான் நிலைவரப்பட தொடங்கினேன். I started to find out what is the ancient paths and what is the godly way. நான் அந்த பூர்வ பாதைகள் எது, தேவபக்தியின் வழி எது என்பதை நான் அறிந்து கொண்டேன். I decided to write in my resume itself, I will not take part in any pujas and I will not do any cheating. என்னுடைய ரெஸ்யூமிலே நான் அந்த காரியத்தை நான் எழுத துணிகரமாக நான் அந்த காரியத்தை எழுதினேன். நான் எந்த விதமான பூஜைகளிலும் நான் கலந்து கொள்ள மாட்டேன். எந்த விதமான தவறான கணக்குகளுக்கு நான் கையொப்பம் செய்ய மாட்டேன். I will not cheat. நான் யாரையும் ஏமாற்ற மாட்டேன். So that sort of, I said, Lord, if you want me to give the job, you will give. ஆண்டவரே, இந்த வேலையை எனக்கு தருவதற்கு உமக்கு சித்தமானால் நீ தருவீர். I was 37 years old and I took that stand at that time. எனக்கு அப்பொழுது 37 வயதா இருந்தது. அந்த நேரத்திலே அந்த நிலைப்பாடிலே அதிலே நான் உறுதியாய் நின்றேன். I also decided I will not eat any food offered to idols. எந்த விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்ட அந்த போஜனத்தை நான் சாப்பிட மாட்டேன் என்று தீர்மானித்தேன். So I learned what is the ancient paths and then what is the good way. நான் அந்த பூர்வ பாதைகள் எது என்பதையும் நல்ல வழி எது என்பதையும் நான் கற்றுக்கொண்டேன். I have shared this many times. What I am going to share, நான் இன்னும் அநேக முறை நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். And
I committed this blunder of screening Lion King, Charlie Chaplin movies in the CFC Church Hall in Bangalore. பெங்களூரில் இருக்கிற சிஎஃப்சி சர்ச் ஹாலில் அந்த லயன் கிங், சார்லி சாப்ளின் அப்படிப்பட்ட திரைப்படங்களை காண்பித்த மதியீனமான காரியத்தை செய்தேன். And I really came to my senses. நான் என்னுடைய புத்தி தெளிந்தது. That to find out what is the ancient path. அந்த பூர்வ பாதைகள் எது என்பதை கண்டறியும். The best paths. அந்த சிறந்த பாதைகள். And walk in it. அதிலே நடப்பதற்கு. So even in my office I said no secular movies for me. என்னுடைய அலுவலகத்தில் நான் சொன்னேன், எந்த விதமான செக்யுலர் திரைப்படங்கள் எனக்கு நான் வரமாட்டேன். Good clean cartoons for the sake of children is okay. நல்ல சுத்தமான கார்ட்டூன் பிள்ளைகளுக்காக இருக்கும் என்றால் அது சரி. But for me no movies. ஆனால் எனக்கென்று நான் எந்த திரைப்படமும் பார்ப்பதில்லை. I discovered that people were so eager to see movies every Saturday and then put the blame on the elders. நான் இந்த காரியத்தை அறிந்து கொண்டேன். ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஜனங்கள் திரைப்படம் பார்ப்பதற்கு அவ்வளவு ஆர்வமுள்ளவர்களாக இருந்து அதன் பழியை மூப்பர்கள் மேல் சுமத்துகிறவர்களாக இருந்தார்கள். In our churches. நம்முடைய சபைகளிலே. I don't want to be a stumbling block to anyone. நான் யாருக்கும் ஒரு இடரலாய் இருக்க விரும்பவில்லை. I don't want to listen to the lie of the devil. சாத்தானுடைய பொய்க்கு நான் செவி கொடுக்க விரும்பவில்லை. No one is knowing that you're watching this movie. யாருமே நீங்கள் இந்த திரைப்படம் பார்க்கிறீர்கள் என்பதை அறிந்து கொள்ள முடியாது. You will not be a stumbling block. நீங்கள் stumbling block. You will not be a stumbling block. நீங்கள் ஒரு இடரலாய் இருக்க மாட்டீர்கள். Don't believe that lie. அது சாத்தானுடைய பொய், அதை நம்பாதிருங்கள். There is nothing which will be hidden which will not be revealed. மறைவாய் இருக்கிற எந்த காரியமும் வெளியரங்கமாய் கண்டிப்பாய் ஒரு நாள் அது வெளிவரும். Yeah, I mean that is my stand, and I have seen that the ancient paths, the good way has preserved me. நான் அதுதான் என்னுடைய நிலைப்பாடு. அந்த பூர்வ பாதைகளை, நல்ல வழிகளை நான் அறிந்து நடந்திருக்கிறேன். அது என்னை பாதுகாத்திருக்கிறது. I don't want to go fishing for gold coins in the gutter. நான் சாக்கடையிலே சென்று அதிலிருந்து தங்க நாணயங்களை எடுக்க முயற்சிப்பதில்லை. I want to be firmly convicted by this prophecy. இந்த தீர்க்கதரிசனத்தினாலே நான் உறுதியாய் அந்த காரியத்தை நான் அந்த நிலையிலே நிற்க விரும்புகிறேன். If you watch Bahubali trailer for 2 minutes, உங்கள் அந்த பாகுபலி ட்ரெய்லரை 2 நிமிடங்கள் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், in your Facebook app, உங்களுடைய அந்த ஃபேஸ்புக் ஆப்பிலே you are allowing Satan to pour cold water on the hot Holy Spirit in your eyes. உங்களுடைய கண்கள் இருக்கிற அந்த பரிசுத்த அனலாய் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் மேல் நீங்கள் குளிர்ந்த தண்ணீரை ஊற்றுகிறவர்களாய் இருப்பீர்கள். Yeah, so that is a prophecy I want to cling to until the last day of my life. அந்த தீர்க்கதரிசனத்துக்கு என்னுடைய வாழ்க்கையின் கடைசி நாள் வரை அதை நான் உறுதியாய் பற்றிக் கொண்டிருக்க விரும்புகிறேன். If for 2 minutes you will lose the anointing of the Holy Spirit, if you watch the whole movie, I don't know what will happen. 2 நிமிடம் பார்த்தாலே பரிசுத்தாவின் அபிஷேகத்தை இழந்து போகிறோமே, முழு திரைப்படத்தை பார்த்தால் என்ன நடக்கும் என்பது எனக்கு தெரியாது. I want to look at this book, The Day of Small Beginnings, which Brother Zach has written. சகோதரர் ஜாக் அவர் எழுதின அந்த டே ஆஃப் ஸ்மால் பிகினிங், அற்பமான அந்த ஆரம்ப நாட்கள் என்ற அந்த புத்தகத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். And I want to show you this, the ancient paths and the good way. அந்த பூர்வ பாதைகள், அந்த நல்ல வழிகளை நான் காண்பிக்க விரும்புகிறேன். So Brother Zach writes like this: but now that I had been born again, I had decided that I would not go to such movies anymore. இப்பொழுது நான் மறுபடியும் பிறந்ததினாலே அப்படிப்பட்ட திரைப்படங்களுக்கு நான் போக மாட்டேன் என்று நான் தீர்மானித்தேன் என்று அதில் எழுதுகிறார். The Lord had also taken away from my heart the desire to go to the cinema. சினிமாவிற்கு போவதற்கான அந்த விருப்பத்தை ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலிருந்து எடுத்து விட்டார். The next time my friends invited me to the movies, I told them boldly that I was now a Christian. I would not go with them to the movies anymore. அடுத்த முறை என்னுடைய நண்பர்கள் என்னை திரைப்படத்திற்கு போகும்படி அழைப்பார்கள் என்றால் நான் உறுதியாக அவர்களிடத்திலே நான் ஒரு கிறிஸ்தவன், நான் இனிமேல் உங்களோடு திரைப்படத்திற்கு வரமாட்டேன் என்று நான் சொல்ல தீர்மானித்தேன். So please read what Brother Zach has said. No, you will not go to movies anymore. சகோதரர் ஜாக் அவர் சொன்ன அந்த வார்த்தையை திரும்ப நீங்கள் வாசித்து பாருங்கள். நான் இனி திரைப்படங்களுக்கு நான் போக மாட்டேன். I also had that, I was in that ancient paths in the good way. அந்த நல்ல பாதைகள், அந்த பூர்வ பாதைகளிலே நானும் இருந்தேன். Somewhere, I left that path because, I didn't want to be like a Pharisee or a legalist. நான் அந்த ஏதோ ஒரு இடத்திலே அந்த பாதைகளை நான் விட்டுவிட்டேன். ஏனென்றால் ஒரு பரிசேயனாகவோ ஒரு பிரமாணவாதியாகவோ நான் இருந்துவிடக் கூடாது என்று நினைத்து. But the Lord was so merciful. He was saying, be careful of worldliness much more than of legalism. ஆண்டவர் சொன்னார், இந்த காரியத்தை குறித்து மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அந்த பரிசேயத்தனத்தை விட
இந்த உலகத்தின் ஆவி அந்த காரியத்தை குறித்து மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். I wanted to tell about wearing gold ornaments. தங்க ஆபரணங்களை அணிந்து கொள்கிற காரியங்களை குறித்து நான் சொல்ல விரும்புகிறேன். When I got married, I tied thali for my wife, and we got married. நான் எனக்கு திருமணமான பொழுது என்னுடைய மனைவியின் கழுத்திலே நான் தாலியை நான் கட்டினேன். அப்படிதான் எங்களுக்கு திருமணம் நடந்தது. But before that, Brother Zach came and spoke in my wedding for 10 minutes. அதுக்கு முன்பாக சகோதரர் ஜாக் 10 நிமிடங்கள் என்னுடைய திருமணத்திலே வந்து பேசினார். So when he was speaking to me before the marriage, he asked me, "Are you going to tie thali?" அந்த திருமணத்திலே அவர் பேசுவதற்கு முன்பாக என்னிடத்திலே கேட்டார், நீ தாலி கட்ட போகிறாயா? Yeah, I said yes. நான் ஆம் என்று சொன்னேன். So he said, "Okay." சரி என்று சொன்னார். And then he told me, "Don't bless this gold items. The Lord does not bless these gold things." இந்த தங்க ஆபரணங்களை நீ ஆசீர்வதிக்க வேண்டிய அவசியமில்லை. ஆண்டவர் இப்படிப்பட்ட காரியங்களை ஆசீர்வதிப்பதில்லை. So after I got married, நான் திருமணமான பிறகு the Lord really opened my eyes to see what Brother Zach was telling. சகோதரர் ஜாக் சொன்ன காரியம் என்ன என்பதை அறிந்து கொள்ள தேவன் என்னுடைய கண்களை திறந்தார். In 1 Timothy chapter 2, 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் verse 9. 9ஆம் வசனம். Likewise, I want women to adorn themselves with proper clothing, modestly, discreetly, not with braided hair and gold or pearls or costly ornaments. ஸ்திரீகளும் மயிரை பின்னுதலினாலாவது பொன்னினாலாவது முத்துக்களினாலாவது விலையேற பெற்ற வஸ்திரங்களாலாவது தங்களை அலங்கரியாமல். So here he was saying that for me this phrase not wearing gold. இந்த பொன்னினாலாவது என்ற அந்த காரியம் அந்த வார்த்தை. So he was saying for me it's my conviction that the Lord does not want me to wear gold. என்னுடைய இருதயத்தின் அந்த உணர்த்தப்பட்டபடி ஆண்டவர் நான் பொன் ஆபரணங்களை அணிவது அவருடைய விருப்பம் அல்ல என்பதை நான் அறிந்து கொண்டேன். And he showed in 1 Peter chapter 3 also. 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்தையும் அவர் காண்பித்தார். 1 Peter chapter 3 again in verse 3. 3ஆம் வசனம். Your adornment must not be external, braiding the hair and wearing gold jewelry or putting on dresses. மயிரை பின்னி பொன் ஆபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்திக் கொள்ளுதலாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாயிராமல். So here it talks about braiding hair, putting on dresses, so many other things. But that moment it came into my heart that the Lord does not want me to wear gold. இந்த இடத்திலே மயிரை பின்னுதல் பொன் ஆபரணங்களை அணிந்து கொள்ளுதல் உயர்ந்த வஸ்திரங்களை இப்படிப்பட்ட காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த வேளையிலே ஆண்டவரின் உள்ளத்திலே அந்த தங்க ஆபரணங்களை அணிந்து கொள்கிற காரியம் தேவனுடைய விருப்பம் அல்ல என்பதை உனக்கு உணர்த்தினார். So I was telling my wife, நான் என்னுடைய மனைவியிடத்தில் இப்படியாய் சொன்னேன். and she said, "No, I won't remove." நான் இதை நான் எடுக்க மாட்டேன் என்று அவள் சொன்னார்கள். But within 3 months the Lord convicted her and she also removed. 3 மாதங்களுக்குள்ளாக தேவனே அவர்களை உணர்த்தி அந்த தங்க ஆபரணங்களை அவர்கள் நீக்கிவிட்டார்கள். So we decided to give everything back to my father-in-law because he only bought everything. We didn't buy anything, so we gave it back to him. அதனால் அந்த தங்க ஆபரணங்களை நகைகளை என்னுடைய மாமனாரிடத்திலே நான் திரும்ப கொடுக்க தீர்மானித்தேன். ஏனென்றால் அவர்தான் அதை எல்லாவற்றையும் எங்களுக்கு வாங்கி கொடுத்தார். They were quite shocked. அவர்கள் மிகவும் அதிர்ச்சி அடைந்தார்கள். I mean, normally sons-in-law would only take the gold and use it in their own what they desire. சாதாரணமாக மருமக்கள் தான் மருமகன்மார்கள் நான் இப்படிப்பட்ட நகைகளை வாங்கி தங்களுடைய விருப்பத்தின்படி அதை செலவழிப்பார்கள். But the Lord was so merciful. We took a stand like that. ஆண்டவர் மிக இரக்கமுள்ளவராய் இருந்தார். அது நிமித்தமாய் அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாட்டில் உறுதியாய் இருந்தோம். So we are what I am saying is that there is the ancient paths, the good way the Lord has led us in. எங்களை ஆண்டவர் நடத்தின அந்த பூர்வ பாதைகளும் அந்த நல்ல வழிகளும் இதுதான். Many people were like this at that time. அநேகர் அந்த நாட்களில் இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறவர்களாக இருந்தார். But in the middle suddenly this thing came that you can wear gold. ஆனால் திடீரென்று நடுவிலே திரும்பவும் தங்க நகைகளை அணிந்து கொள்ளலாம் என்ற ஒரு காரியம் வந்தது. But now I find when Brother Person was telling that he finds people having so much of gold with them. சகோதரர் பரிசுத்தம் அவர்கள் பகிர்ந்து கொண்ட பொழுது சொன்ன காரியம் இந்த நாளிலே ஜனங்கள் அவ்வளவாய் தங்க நகைகளை வைத்திருக்கிறார்கள் என்பதை பார்க்க முடிகிறது. In our churches, நம்முடைய சபைகளிலே it's just to display their wealth. அவர்களுடைய அந்த எவ்வளவு தங்கம் இருக்கிறது என்பதை காண்பிக்கும்படியாய். Like how the kings of the old they displayed their wealth. எப்படி அந்த பழைய காலத்திலே ராஜாக்கள் தங்களுடைய ஆபரணங்களை மற்றவர்கள் காண்பிக்கும்படி அதை வெளியிலே கொண்டு வந்தார். So he was quoting this verse, Isaiah chapter 2. ஏசாயா 2ஆம் அதிகாரத்தை அவர் காண்பித்தார். Isaiah chapter 2 verse 6 and 7.
ஏசாயா 2ஆம் அதிகாரம் 6-7ஆம் வசனம். For you have abandoned your people, the house of Jacob, because they are filled with influences from the east, and they are soothsayers like the Philistines, and they strike bargains with the children of foreigners. Their land has also been filled with silver and gold, and there is no end to their treasures. The land has also been filled with horses, and there is no end to their chariots. யாக்கோபின் வம்சத்தாராகிய உம்முடைய ஜனத்தை கை நெகிழ்ந்தீர். அவர்கள் கீழ்த்திசையாரின் போதகத்தால் நிறைந்து பெலிஸ்தியரைப் போல நாள் பார்க்கிறவர்களாயிருந்து அந்நிய புத்திரர் மேல் பிரியப்படுகிறார்களே. அவர்கள் தேசம் வெள்ளியினாலும் பொன்னினாலும் நிறைந்திருக்கிறது. அவர்கள் பொக்கிஷங்களுக்கு முடிவில்லை. அவர்கள் தேசம் குதிரைகளாலும் நிறைந்திருக்கிறது. அவர்கள் ரதங்களுக்கு முடிவில்லை. So Brother Parasutham was telling, like how that influences from the east. அவர் சகோதரர் பரிசுத்தம் அவர்கள் சொல்லும்பொழுது எப்படி அந்த கீழ் திசையாரின் அந்த தாக்கம். So many churches they say that they are Christians, but they look for the good days while getting married. அநேக கிறிஸ்தவ சபைகள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறார்கள், ஆனால் திருமண நாளுக்கு நல்ல நாளை பார்க்கிறார்கள். And they are also looking at filling their house with silver and gold. அவர்கள் தங்களுடைய வீட்டை வெள்ளியினாலும் பொன்னினாலும் நிறைப்பும்படி அவர்கள் யோசிக்கிறார்கள். And the vehicles, like here it talks about horses and chariots. See, today vehicles has become such a craze. இங்கு குதிரைகள் ரதங்கள் என்று சொல்லப்படுகிற நாட்களிலே வாகனங்கள் அவ்வளவு ஜனங்கள் பைத்தியக்காரராய் இருக்கிறார்கள். So be careful that when you leave the ancient paths and the good way, you can land up like people who are being influenced by the east. நீங்கள் அந்த பூர்வ பாதைகளையும் நல்ல வழிகளையும் விட்டு விலகி போகிறவர்களாக இருந்தால் இப்படிப்பட்ட கீழ் திசையாரின் தாக்கத்தினால் நீங்கள் அதற்கு கீழ் தாக்கத்துக்குள்ளான் ஆவீர்கள். So I wanted to tell the next thing is about the area of social drinking. அதற்கு அடுத்த பகுதி சமூக ரீதியிலே குடிக்கிற காரியங்கள். So you go to the office, there's a party, and everybody is drinking alcohol, and if you don't drink, oh, why are you not drinking? நீங்கள் அலுவலகத்துக்கு போகிறீர்கள், அங்கு திடீரென்று பார்ட்டி நடக்கிறது, அங்கு எல்லோரும் குடிக்கிறார்கள், நீங்கள் குடிக்கவில்லை என்றால் ஏன் நீங்கள் குடிக்காமல் இருக்கிறீர்கள் என்று கேட்கிறார்கள். I am a Christian, so I don't drink. நான் ஒரு கிறிஸ்தவன், அதனால் நான் குடிப்பதில்லை. Oh, that fellow is also a Christian, he is drunk. ஐயோ, அந்த அவனும் ஒரு கிறிஸ்தவன் தான், அவன் குடித்துக் கொண்டிருக்கிறான். For me, I want to take this stand, that this is the ancient paths the Lord has shown me. I don't want to, go to another path. நான் இந்த நிலைப்பாட்டில் உறுதியாய் நிற்க விரும்புகிறேன். இது பூர்வ பாதைகள், இந்த பாதைகளிலே நான் நடக்க விரும்புகிறேன், அந்த வழியிலே நான் நடக்க போவதில்லை. No, let the others go. I don't mind. I will not do it. மற்றவர்கள் அந்த பாதையில் நடக்கட்டும், ஆனால் நான் தீர்மானித்தபடி அது நடக்க மாட்டேன். Jesus Christ drank wine. இயேசு கிறிஸ்து அவர் திராட்சரசம் குடித்தார். Paul told Timothy to take wine. பவுல் தீமோத்தேயுவினிடத்திலே அவர் திராட்சரசம் குடிக்கும்படி சொன்னார். That's what I told you. In those days it may not have been a problem. அந்த நாட்களிலே அது ஒரு பிரச்சனையா இருந்திருக்காது. But today if I take the stand, it is definitely helpful. ஆனால் இந்த நாளிலே நான் உறுதியாய் அந்த நிலைப்பாட்டில் இருந்தால் கண்டிப்பா அது எனக்கு உதவியா இருக்கும். And don't think that what you're doing in the office, people in the church will not know, and you will not be a stumbling block. நீங்கள் சபை அலுவலகத்திலே செய்கிற காரியங்கள் சபையில் இருக்கிற ஜனங்களுக்கு தெரியாது, அதனால் நீங்கள் இடரலா இருக்க மாட்டேன் என்று நினைக்காதிருங்கள். Be very careful. மிக ஜாக்கிரதையா இருங்கள். Look at the ancient paths, remain in that. பூர்வ பாதைகள் எது என்று பார்த்து அதிலே நிலைத்திருங்கள். Your soul will find rest. உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். See, the problem Zach faced in the Navy was not his official work. சகோதரர் ஜாக் அவர் நேவியில் அவர் கப்பற்படையிலே அவர் சந்தித்த பிரச்சனை அலுவலக சம்பந்தப்பட்ட பிரச்சனை அல்ல. No, but in the area of the socializing, அந்த சமூக ரீதியான இருக்கிற காரியங்களிலே பிரச்சனைகள் வந்தது. He was given a bad report because he would not socialize. அவர் மற்றவர்களோடு சமுதாயத்திலே ஒத்துப்போகிறவர்களாக இல்லாமல் இருப்பதினாலே அவரை குறித்து குறைகள் சொல்லப்பட்டது. You would not mingle with them and take part in their drunken parties. அவர்களோடு கலந்து அவர்களுடைய குடிக்கிற அந்த காரியத்திலே அவர் கலந்து கொள்ளவில்லை. The next area, the ancient paths. அடுத்த பகுதி பூர்வ பாதைகள். Financial matters. பண ரீதியான காரியங்கள். Live within your means. உங்களுடைய வருமானத்திற்குள் நீங்கள் வாழுங்கள். Don't take a debt unnecessarily. தேவையில்லாமல் கடன் வாங்காதிருங்கள். And don't stand a guarantee to a debt. மற்ற கடன்காரர்களுக்கு உத்தரவாதம் நீங்கள் செய்யாதிருங்கள். If they don't pay, then they'll make you to pay. அவர்கள் அந்த பணத்தை கொடுக்கவில்லை என்றால் நீங்கள் கொடுக்க வேண்டிய நிர்பந்தம் வந்துவிடும். Don't invest in risky investments. நீங்கள் உங்களுடைய முதலீடுகளை
ஆபத்தான நிலையில்லாத அப்படிப்பட்ட காரியங்களிலே முதலீடு செய்யாதிருங்கள். You know, today people invest in chits and they lose their money. இன்று சிட் ஃபண்டுகளிலே ஜனங்கள் பணத்தை முதலீடு செய்கிறார்கள், அதிலே அவர்கள் இழந்து போகிறார்கள். You know, we get letters to CFC Bangalore from other churches who say that, you know, this church member was running this chit, I put there and now he is not returning the money to me. CFC பெங்களூர்ல எப்படிப்பட்ட கடிதங்கள் வந்திருக்கிறது, உங்கள் சபையில் இருக்கிற யாரோ ஒருவர் சிட் ஃபண்ட் நடத்தினார்கள், அதிலே நாங்கள் பணம் முதலீடு செய்தோம், இப்பொழுது எங்களுக்கு பணம் கிடைக்கவில்லை என்று. So be very careful about your financial, you know, control or discipline. உங்களுடைய பண ஒழுக்கமான காரியங்களிலே மிக ஜாக்கிரதையாயிருங்கள். And you know, don't gamble with your money. உங்கள் பணத்தை வைத்து நீங்கள் சூதாடாதிருங்கள். Yeah, because you know, so many games are coming in now and people are not thinking it is wrong. இன்று அநேக விதமான விளையாட்டுகள் வருகிறது, ஜனங்கள் அது தவறென்று அவர்கள் அறிந்து கொள்வதில்லை. When I was a small boy, you know, that time only the government of Tamil Nadu introduced this lottery. நான் சிறு பையனாக இருக்கும் பொழுது அப்பொழுதுதான் தமிழ்நாடு அரசாங்கம் இந்த லாட்டரி சீட்டு அது அறிமுகப்படுத்தினார்கள். 1 rupee I also used to go and buy. அந்த 1 ரூபாய்க்கு லாட்டரி சீட்டு நானும் சென்று வாங்கி இருக்கிறேன். Thank God we never got any prize. ஆண்டவருக்கு நன்றி, எங்களுக்கு எந்த விதமான பணமும் அதில் கிடைக்கவில்லை. So you know, you don't know what the ancient paths are and the good way, and so you land in so much of trouble. நீங்கள் அந்த பூர்வ பாதைகள், அந்த நல்ல வழிகள் எது என்பதை அறியாததினாலே தேவையில்லாத பிரச்சனைகளை நீங்கள் சிக்கிக் கொள்கிறீர்கள். Don't, you know, have a debt and you know, and don't give money to the put money in the offering box. நீங்கள் கடனை வைத்துக்கொண்டு நீங்கள் காணிக்கை பெட்டியிலே பணம் போடாதிருங்கள். Zach keeps on writing like that. Give to Caesar what is to Caesar, give to God what is God's. சகோதரர் ஜாக் அவர் தொடர்ந்து இந்த காரியத்தை எழுதுகிறார். ராயனுக்குரியதை ராயனுக்கு கொடுங்கள், தேவனுக்குரியதை தேவனுக்கு கொடுங்கள். So if you are in debt, your money belongs to the person who has given you the debt. நீங்கள் கடனில் இருந்தால் உங்கள் பணம் யாரிடத்தில் நீங்கள் கடன் வாங்கினீர்களோ அவர்களுக்கு சொந்தமானது. So give it to them. அவர்களிடத்திலே திரும்ப கொடுத்து விடுங்கள். If it is your money, then it is God's, then you can give it to God. அது உங்களுடைய பணமா இருக்கிறதுனாலே, அது பணமா இருந்தால் அது தேவன் கொடுத்தது, நீங்கள் தேவனுக்கு கொடுக்கலாம். So the next area is to maintain distance with the opposite sex. அடுத்த பகுதி எதிர்பாலினத்தாரோடு அந்த தூரத்தை வைத்துக் கொள்வது. This is the ancient paths and the good way. இதுதான் அந்த பூர்வ பாதை, நல்ல வழி. You know, there is a pleasure which comes because you are near, you know, to the opposite sex. அந்த எதிர்பாலினத்தாரோடு நெருங்கி இருப்பதிலே ஒரு சந்தோஷம் ஒன்று வருகிறது. There is an eagerness not to speak to some person on the opposite sex. எதிர்பாலினத்தாரோடு பேசும்படியான ஒரு ஆர்வம் ஒன்று உண்டாகிறது. Yeah, there is that fondness. அந்த ஒரு நெருக்கம், அந்த ஒரு சந்தோஷம் ஒன்று கிடைக்கிறது. All that is fornication and adultery. இது எல்லாமே வேசித்தனமும் விபச்சாரமும். Do not awaken love until the time is right. அந்த காலம் நேரம் வரும் வரை அன்பை நீங்கள் அந்த எழுப்பி விடாதிருங்கள். Yeah. Let it be sleeping until you get married. நீங்கள் திருமணமாகும் காலம் வரை அது உறங்கிக் கொண்டிருக்கட்டும். Always be a wall and never a door. எப்பொழுதுமே ஒரு சுவராயிருங்கள், ஒரு நாளும் கதவாயிராதிருங்கள், மதிலாயிருங்கள். So you know that when it comes to the opposite sex, I mean, maintain the distance and flee fornication. எதிர்பாலினத்தாரோடு வருகிற சம்பந்தப்பட்ட காரியத்திலே தூரத்தை நீங்கள் காத்துக்கொண்டு நீங்கள் விலகி ஓடுகிறவர்களாயிருங்கள். Never be alone with the person of the opposite sex. எதிர்பாலினத்தாரோடு தனிமையாய் நீங்கள் இராதிருங்கள். Be very very careful. மிக ஜாக்கிரதையாய் இருங்கள். You know, in colleges, there's so much of sexual harassment where, you know, about the professors and the students. இந்த கல்லூரிகளிலே இந்த பேராசிரியர் மற்றும் மாணவர்களுக்கிடையிலே அதிகமான பாலியத்துக்குரிய அந்த தொல்லைகளும் பிரச்சனைகளும் காணப்படுகிறது. Be very careful. மிக ஜாக்கிரதையா இருங்கள். Find the ancient path. இந்த பூர்வ பாதைகளை கண்டறியுங்கள். The good way. நல்ல வழியை கண்டறியுங்கள், அதிலே நடவுங்கள். You know, many people keep trying to say no, that the sexual appetite and the hunger appetite both are the same. அநேகர் சொல்லுவார்கள் இந்த பாலியத்துக்குரிய அந்த பசியும் உணவுக்கான பசியும் ஒன்றுதான் என்று. No, it is not the same. Paul explains that very clearly. அது இரண்டும் ஒன்றல்ல. பவுல் அந்த காரியத்தை மிக தெளிவாய் விளக்கி காண்பிக்கிறார். This, you know, desire is to be enjoyed only in marriage. இந்த சந்தோஷம் என்பது திருமணத்திற்குள் மாத்திரமே அனுபவிக்கப்பட வேண்டிய ஒன்று. You know, the sin of fornication affects the body. இந்த வேசித்தனத்தின் அந்த பாவம் சரீரத்தை பாதிக்கக்கூடியது. Next, I would say about the ancient paths and good way is to avoid close fellowship with unconverted relatives. இன்னொரு பூர்வ பாதைகள் நல்ல வழிகள் குறித்ததான ஒரு காரியம், ரட்சிக்கப்படாத உறவினர்களோடு இருக்கிற ஐக்கியம்.
We should show them love, நாம் அவர்களை அன்பு காண்பிக்க வேண்டும். but never join with them in the worship of idols or other gods. அவர்களோடு சேர்ந்து அவர்களுடைய விக்கிரக ஆராதனையிலோ அல்லது மற்ற தேவர்களை பூஜிக்கிற காரியங்களோ நாம் கலந்து கொள்ளக்கூடாது. Remember what Deva Prakash shared last November. கடந்த நவம்பர் மாதத்திலே சகோதரர் தேவ பிரகாசம் அவர் பகிர்ந்து கொண்ட காரியத்தை நினைப்பூட்டி பாருங்கள். Yeah, maybe Christians but unconverted. அவர்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், ஆனால் ரட்சிக்கப்படாதவர்கள். Even if they are if they are converted, அவர் ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் கூட be very careful. மிக ஜாக்கிரதையா இருங்கள். Because lot of danger is taking place among the relatives. இந்த உறவினர் மத்தியிலே अनेक இப்படிப்பட்ட ஆபத்தான காரியங்கள் நடக்கிறது. He was telling of how boys and girls have been sexually abused. எப்படி ஆண்களும் பெண்களும் இப்படிப்பட்ட பாலியத்துக்குரிய காரியத்திலே அவர்கள் மோசம் போக்கப்பட்டிருக்கிறார்கள். Yeah, that's a weakness for them. அது அவர்களுக்கு ஒரு பலவீனம். But it's a sin in the eyes of the Lord and the laws of the land. ஆனால் தேவனுடைய பார்வையிலும் இந்த தேசத்தின் சட்டத்தின்படியும் அது ஒரு பாவம். Now Victor was saying that how they teach in the schools to the children what is good touch and what is bad touch. சகோதரர் விக்டர் அவர்கள் சமீபமாய் பகிர்ந்து கொண்ட காரியத்திலே சொல்கிறார், இன்று பள்ளிகளிலே இந்த காரியங்கள் கற்பிக்கப்படுகிறது, நல்ல தொடுதல் எது அல்லது கெட்ட தொடுதல் எது என்று. So be careful, relatives opposite sex maintain the distance. நீங்கள் உறவினர்கள் எதிர்பாலினத்தாரோடு வரும்பொழுது அந்த காரியத்திலே ஒரு தூரத்தை நீங்கள் காத்துக்கொள்ளுங்கள். So this is what the Lord laid on my heart to share about what are the ancient paths and the good ways. அந்த பூர்வ பாதைகள் அந்த நல்ல வழிகள் எது என்பதை குறித்து உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியான தேவன் என்னுடைய இதயத்தில் தந்த பாரம் இதுவாக இருந்தது. Today the mobile phone is so bad. இன்று மொபைல் ஃபோன் மிக மோசமானதாக இருக்கிறது. It can give you so much of games and pornography and take it totally away from the Lord. அது अनेक விதமான விளையாட்டுகளும் ஆபாசமான காரியங்களையும் காண்பித்து முற்றிலுமாய் உங்களை தேவனை விட்டு வழிவிலக செய்ய முடியும். So stand by the way, look for what is the ancient path and then walk in that. நீங்கள் நின்று பூர்வ பாதை எது என்பதை கண்டு நல்ல பாதையிலே நீங்கள் நடவுங்கள். Amen. ஆமென்.